2011ஆம் ஆண்டு ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே நடத்திய உண்ணாவிரதம் நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த போராட்டத்தின் மூலம் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற தலைவர் உருவாக்கப்பட்டார். பின்னர் ஆம் ஆத்மி கட்சி உருவாகி அரசியலில் நுழைந்து 2013இல் டெல்லியில் ஆட்சியையும் கைப்பற்றியது. அதேபோல் 2026இல் மீண்டும் ஜந்தர் மந்தர் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த முறை சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் தேர்வு முறைகேடுகள், மாணவர் நலன் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சம்பவமும் தேசிய கவனத்தை ஈர்த்தது. இதற்கிடையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இளைஞர் இயக்கம் போராட்டத்தின் முக்கிய அரசியல் முகமாக உருவெடுத்துள்ளது. இந்த இயக்கத்தின் நிறுவனர் அபிஜித் தீப்கே சோனம் வாங்சுக் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு ஆதரவாக உண்ணாவிரதத்தை தொடங்கினார். பின்னர் வாங்சுக்கின் வேண்டுகோளின் பேரில் அவர் உண்ணாவிரதத்தை முடித்து போராட்டத்தை தொடரும் வகையில் நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியில் பங்கேற்றார். இதனால் தேசிய ஊடகங்களின் கவனம் தீப்கே மீதும் திரும்பியுள்ளது. இதில் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால், கடந்த காலத்தில் தலைவர் உருவாக்கப்பட்டு அதன் பின்னர் கட்சி தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போது முதலில் கட்சி தொடங்கப்பட்டு அதன் பின்னர் தலைவராக அபிஜித் தீப்கே அறியப்பட்டுள்ளார். இளைஞர்கள், சமூக ஊடகங்கள், தேர்வு முறைகேடுகள், வேலைவாய்ப்பு போன்ற கோரிக்கைகளை மையமாக கொண்டு உருவாகியுள்ள இந்த இயக்கம் எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய அரசியல் சக்தியாக மாறும் என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் 2011இல் அண்ணா ஹசாரே போராட்டம் இந்திய அரசியலை மாற்றியது போல 2026இல் சோனம் வாங்சுக் மற்றும் சிஜேபி இயக்கமும் புதிய அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமா அல்லது இது வெறும் போராட்டமாகவே முடிவடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.